தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் இறுதியில சந்திக்க போறோம். இடைப்பட்ட இந்த 2 பயிற்சிகள் தராததை, தர முடியாதை, கர்மாவின் பலனுக்கேற்ற முறையில் அவர்கள் செயல்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட காலத்துலதான் ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி. தேவகுரு கொடுக்க மறந்ததை தேவகுரு தடுப்பதை குரு அசுரகுருவாகிய சுக்கிரன் ஒருவரே தரக்கூடியவர். அந்த வகையில அசுரகுருவாக இருந்தாலும் கூட அற்புதமான யோக பலனை தரக்கூடியவர். கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமானால், நோயற்ற நிம்மதியான வாழ் வேண்டுமானால் இவர் இருக்க வேண்டும். ஆனால் ஏனோ இன்றைய காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் 1 செப்டம்பர் மாதம் 2 வரை சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சியாக சுக்கிரன் பலமிழந்து இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே நான் இப்ப சோழி பிரசனம் சொல்ல போறேன். கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களிடம் வந்து விட்டார். அவர் தான் மட்டும் வரலைங்க, மற்ற அற்புதமான கிரகங்களையும் அழைத்து வருகின்றார். அது எத்தகைய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், அரசாங்க பணிகள் விரைவாக நடக்கக்கூடும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளை வெற்றியை நோக்கி நகருவீர்கள். சாதகமான பலன்களையும் அவர் தருவார். அதே நேர வாகனங்களை ஓட்டி செல்லும் போது மிகுந்த கவனத்துடனும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு. எதிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த சுக்கிரன் பேச்சினுடைய காலத்துல. குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல ஏற்பட்ட தடை, தாமதம், பிரச்சனைகள் அத்தனையும் படிப்படியாக விலகுவதை நீங்கள் உணரலாம். அதே நேரத்துல யாரையும் அனுசரித்து சென்று விடுங்கள். முன்கோபம் வருவதற்கான சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு உண்டாக்கினாலும் கூட ஒரு கோபம், அதான் சொல்வாங்க, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் என்பார்கள். சினம் ஒரு மனிதனுடைய வாழ்வையே குலைத்து விடும். கவனமாக இருந்து விடுங்கள். புதன் பலம் பெற்று 10, 11, 11ஆம் இடங்கள்ல எடுக்கின்ற வருவதனால அடுத்த காரியங்கள் ஜெயிக்குங்க. இந்த புதன் இதுவரைக்கும் கன்னிராசியை கண்டுகொள்ளவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சுக்கிரனுடைய பயிற்சியில பாத்தீங்கன்னா புதன் பலம் பெற்று 10, 11 மற்றும் 12 இடங்களில எடுத்த காரியம் யாவும் ஜெயம் வருவதற்கான சூழ்நிலையை அமைத்து தருவார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அந்த 11ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தருவார்னா கண்டிப்பாக தருவார். அதே நேரம் பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா பூமிகாரகன், ரத்தகாரகன், அரசு துறையில ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியவன், சகோதர சகோதரிகளுக்கான காரகத்தன்மை உடையவன் செவ்வாய். இத்தனையும் சொல்கின்றேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 10ஆம் இடத்துல பலப்படுவதனால துணிச்சலுடன் எதையும் எதிர்த்து போராடுகின்ற மன வலிமையை, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் பெறக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு, அரசு துறையில நல்ல ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் 10ஆம் இடத்தில் பலப்படுத்துவதால் கிடைக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் ஸ்தானத்துல ராகுவை பொறுத்த வரைக்கும் யோகக்காரர்கள். கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவன் கொடுக்கறானேன்னு சந்தோஷப்படுறாதீங்க. கொடுப்பதை இழப்பதற்குரிய சூழ்நிலையும் இவனே அமைத்து தந்து விடுவான் அல்லவா. அந்த வகையில் பார்க்கும்போது 12ஆம் இடத்துல கேதுவை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சில இழப்புகளையும் பிரச்சனையும் தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால இந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும். சூரியன் ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துல பலமாக சஞ்சரிக்கின்றார். அரசாங்க உதவிகள் உங்கள் கதவை தட்டும். அரசாங்கத்தில் நீங்க எதிர்பார்த்த நல்ல நல்ல திட்டங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளையும், அரசு துறையில வேலை அமைவதற்கும் அரசு துறையில ஆதாயம் பெறுவதற்கும் சூரியனே காரணம். அந்த சூரியன் 11ஆம் இடத்துல பலமாக சஞ்சரிக்கின்றார். அற்புதமான யோக பலனை இந்த காலகட்டத்துல கன்னிராசிக்கு அமைத்து தருவார். அதே நேரம் 7ஆம் இடத்துல சனி பகவான். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வைப்படுவதனால ஒரு கண்ணு எப்பவுமே இருக்கணுங்க. சில தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்புகளை ஏற்படுத்துகிட்ட இல்லாம பாத்துங்க. அவ்வாறு இருந்து விடுவேன்னா நீங்க என்னெல்லாம் அடையணும்னு நினைச்சுங்களோ அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தந்து விடுவார். கவனமாக இருந்து விட்டாலே போதும். அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு அருமையான காலம் கன்னிராசிக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி. அதே நேரம் ஒரு அருமையான பரிகாரம் என்று சொல்வதை விட அற்புதமான ஒரு நிலை தாங்க. உங்களுக்கு கூட பிறந்த மூத்த சகோதரி, இளைய சகோதரி, அவர்களுக்கு கண்ணாடி வளையல்களை இந்த ஆடி மாதம் வாங்கி கொடுங்க. வாங்கி பரிசு கொடுத்து பாருங்கள். அற்புதமான யோக பலனை தரக்கூடியது. பார்ப்பதற்கு சாதாரணமாக கூட அற்புதமான இந்த கண்ணாடி வளையல
மூத்த சகோதரி இளைய சகோதரிக்கு தானமாக அன்பளிப்பாக தருவதனால நல்ல யோக பலன் கிடைக்கும். பலகீனமான பலம் இழந்து காணப்படுகிற சுக்கிரன் பலம் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீசபங்க யோகத்தை உங்களுக்கு அளித்தருவார்கள். குறிப்பா அது மட்டும் கிடையாது, சகோதர சகோதரி இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். எத்தனையோ சகோதர சகோதரிகள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றார்கள். அவர்களை சகோதரியாக ஏற்றி இது தானமாக பரிசாக கொடுத்து பாருங்கள். கன்னிராசிக்கு அற்புதமான ஒரு காலம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி.